யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த மகள் தீனாள். ஒரு நாள் அவள் அப்பகுதியிலுள்ள பெண்களை பார்ப்பதற்காகச் சென்றாள். ஏமோர் அந்த பகுதியில் அரசன். தனது மகனான சீகேம் தீனாளை பார்த்தான். அவன் அவளை கடத்திக் கொண்டு போய் அவளை தீட்டுப்படுத்தினான். பிறகு சீகேம் அவளை மணந்து கொள்ள விரும்பினான். யாக்கோபு தன் மகளுக்கு ஏற்பட்ட தீய நிலைமையை அறிந்து கொண்டான். அப்போது யாக்கோபின் மகன்கள் ஆடு மேய்ப்பதற்காக வயலுக்கு வெளியே போயிருந்தார்கள். அவர்கள் திரும்பி வரும் வரை எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது சீகேமின் தந்தையாகிய ஏமோர் யாக்கோபோடு பேசுவதற்கு போனான். வயலில் யாக்கோபின் மகன்கள் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டனர். இதனால் அவர்களுக்கு கடும் கோபம் வந்தது. நடந்த காரியம் அவர்களுக்கு அவமானமாக இருந்தது. ஏமோர் அவர்களோடு பேசினான். சீகேம் யாக்கோபோடும் தீனாளின் சகோதரர்களோடும் கூட பேசினான். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யச் சொன்னாலும் நான் உங்களுக்காகச் செய்வேன். உங்களுக்கு எந்த அன்பளிப்பு வேண்டுமானாலும் நான் கொடுப்பேன். ஆனால் தீனாளை மணக்க என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கெஞ்சினான். யாக்கோபின் மகன்களோ சீகேமையும் அவனது தந்தையையும் வஞ்சிக்க விரும்பினார்கள். தங்கள் சகோதரிக்கு அவன் செய்த கேடான காரியத்தை அவர்களால் மறக்க முடியவில்லை. அதனால், எங்கள் சகோதரியை நீ மணந்து கொள்ள அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் நீ இன்னும் விருத்த சேதனம் செய்து கொள்ளவில்லை என்றனர். சீகேம் தீனாளை விரும்பியதால் தீனாளின் சகோதரர்கள் சொன்னதைச் செய்வதில் சீகேம் மிக்க மகிழ்ச்சியடைந்தான். சீகேம் அவனது குடும்பத்திலேயே மதிப்பிற்குரிய மனிதன். ஏமோரும் சீகேமும் நகரத்திற்குள்ளே ஜனங்கள் கூடும் இடத்திற்குச் சென்று அவர்களோடு பேசினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மோடு நட்பாக இருக்க விரும்புகின்றனர். நாம் இந்த பூமியில் அவர்களை வாழ விடுவோம். அவர்கள் நம்மோடு சமாதானமாயிருக்கட்டும். நம் அனைவருக்கும் போதுமான நிலம் இங்கே உள்ளது. நமது ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவர்களும் நம்மோடு இங்கே தங்கட்டும் என்றான். அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் இதற்கு ஒப்புக்கொண்டனர். அப்போது ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. 3 நாட்களானதும் யாக்கோபின் மகன்களில் இருவரான சிமியோனும் லேவியும் பட்டணத்தில் உள்ள ஆண்களின் நிலையை அறிந்து கொண்டு அங்கு போய் ஆண்களையெல்லாம் வெட்டிக் கொன்றார்கள். தீனாளின் சகோதரர்களாகிய சிமியோனும் லேவியும் ஏமோரையும் சீகேமையும் கொன்றனர். பிறகு தீனாளை அழைத்துக் கொண்டு சீகேமின் வீட்டை விட்டு வெளியேறினர். யாக்கோபின் மகன்கள் நகரத்திற்குள் போய் அங்குள்ள செல்வங்களையெல்லாம் கொள்ளையிட்டனர். அவர்கள் தங்கள் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக இன்னும் கோபம் தணியாமல் இருந்தனர். தீனாளின் சகோதரர்கள் சீகேம் ஜனங்களின் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டதோடு அவர்களின் மனைவிமார்களையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டனர். ஆனால் யாக்கோபு, நீங்கள் எனக்கு மிகுதியாக தொல்லை கொடுக்கிறீர்கள். இந்த பகுதியிலுள்ள அனைவரும் என்னை வெறுப்பார்கள். அனைத்து கானானியர்களும் பெர்சியர்களும் எனக்கு எதிராக திரும்புவார்கள். நாம் கொஞ்சம் பேர்தான் இருக்கிறோம். இங்குள்ள ஜனங்கள் எல்லாம் கூடி நம்மோடு சண்டைக்கு வந்தால் நாம் அழிக்கப்பட்டு விடுவோம். நமது ஜனங்கள் அனைவரும் அழிந்து போவார்கள் என்று சிமியோனிடமும் லேவியிடமும் சொன்னான். ஆனால் அச்சகோதர்களோ, எங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்களே, அதை நாங்கள் அனுமதிக்க முடியுமா? முடியாது. அவர்கள் எங்கள் சகோதரிக்கு தீங்கு செய்துவிட்டனர் என்றார்கள்.